மறுபடியும் ஒரு புது ரூட்ல இன்னைக்கு டிராவல் பண்ண போறோங்க. ரீசெண்டா தான் பேரளம், திருநள்ளாறு, காரைக்கால் ரூட்டை வந்து பிராட்காஸ்டா மாத்தி ஓபன் பண்ணாங்க. அந்த ரூட்ல தான் இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம். எங்க இருக்கோம்னா மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தாங்க இருக்கோம். என்ன பண்ண போறோம்னா மயிலாடுதுறை காரைக்கால் பேசஞ்சர் ட்ரெயின் நம்பர் 56009 காலையில 9:35 மயிலாடுதுறையில இருந்து கிளம்பும். டைம் இப்போ 9 மணி ஆகுதுங்க. என் கூட ஒரு டெரிஃபிக்கான ட்ரெயின் இன்னைக்கு தயாராயிக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள். சேர்ந்தே பயணிப்போம். ஃபோர்ஸ் அசம்பிள். ஜங்ஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாங்க. ஜங்ஷன் பக்கத்துல இருக்கிற ஒரு பியூர் வெஜ் ஹோட்டலான ஆனந்த பவன் தான் வந்திருக்காங்க. ஒரு பூரி செட் ஆர்டர் பண்ணி நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு ஜங்ஷன் போயாச்சுங்க. கடைசியா நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்தப்போ ஜங்ஷனை ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அமிர்த் பாரத் ஸ்கீமு கீழே ரெனோவேட் ஆயிடுச்சுங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஏதோ கோயிலுக்குள்ள போற மாதிரியே இருக்குங்க. அந்த மாதிரி ரீடிசைன் பண்ணிருக்காங்க. ட்ரெயின் 1வது பிளாட்ஃபார்ம் வந்து கிளம்புதுங்க. டிக்கெட் எடுத்துட்டு நம்ம பிளாட்ஃபார்ம் போய் ட்ரெயின் ஏறிக்கலாம். ட்ரெயின் கிளம்ப இன்னொரு அரை மணி நேரம் தான் அங்க இருக்கு. டிக்கெட் கவுண்டர்ல ஆளே இல்ல. இதனால நிறைய பேர் வந்து திரும்பி போயிட்டாங்க. ரயில் ஒன் ஆப்லயே யூடிஎஸ் டிக்கெட் போட்டாங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன். இந்த டிக்கெட் கொடுக்குற ஸ்டாஃப் வர மாதிரி தெரியல. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் வந்துட்டேங்க. அப்படியே 1வது பிளாட்ஃபார்ம்ல நம்ம ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு. லோக்கோ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போதான் கப்ளிங் பண்றாங்கங்க லோக்கோவை. வழக்கமா நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி காஃபி குடிப்போம். பட் நான் இப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வர்றேங்க. காலையில 7:15 கும்பகோணத்துல இருந்து மயிலாடுதுறை வர பஸ் ஏறினேன். ஏன்னா நான் கும்பகோணத்துல ஸ்டே பண்ணியிருந்தேங்க. 8:15 மாதிரி மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷன் வெளியே இறங்கிட்டேன். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 600 மீட்டர்ல ஆனந்தாஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்க. அங்கதான் போய் பூரி சாப்பிட்டு வர்றேங்க. ஸோ அதனால நம்ம காரைக்காலில் இறங்கினதுக்கு அப்புறம் காஃபி குடிக்கலாங்க. இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா பல வண்டிகளோட ரேக் ஷேர் பண்ணுதுங்க. தாம்பரம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் காரைக்கால் எர்ணாகுளம் டீ கார்டன் எக்ஸ்பிரஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமான வண்டிகளோட ரேக் ஷேர் பண்ணுது. என்னென்ன வண்டிகளோட ரேக் ஷேர் பண்ணுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு விஷுவலாவே காமிக்கிறேன். தாம்பரம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் இப்ப வேளாங்கண்ணி வரைக்கும் போகுதுங்க. அப்புறம் வேளாங்கண்ணி மயிலாடுதுறை, மயிலாடுதுறை காரைக்கால், காரைக்கால் எர்ணாகுளம், எர்ணாகுளம் கோட்டயம். அரக்கோணம் BAP4 போட்டிருக்காங்க. இதுதான் நம்மள காரைக்கால் வரை கூட்டிட்டு போகுதுங்க. நம்ம வண்டிக்கு லோக்கோ சேஞ்சோ ரிவர்ஸலோ எதுவும் இல்லை. நம்ம வண்டி காலையில் 9:35 இங்கிருந்து கிளம்புச்சுன்னா 11:05 காரைக்கால் போயிருங்க. ஸோ ஜேர்னி டைமே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான். அதனால வீடியோ சின்ன வீடியோவை தாங்க வரும். நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கவர் பண்ணி காமிக்க ட்ரை பண்றேங்க. எம்டியா தாங்க இருக்கு. நான் அண்டர்சர்ட் கோச்ல தான் ஏறி இருக்கேன். இது இந்த கம்பெனி எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேர் பண்றதுனால ஸ்லீப்பர் கோச்சும் ஓபன் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. பட் என்ஜின் பக்கத்துல உட்காரலாம் அப்படின்னா அண்டர்சர்ட்ல ஏறிட்டேன். மயிலாடுதுறை ஜங்ஷன்ல இந்த டைம்ல நம்ம ட்ரெயின் மட்டும் தாங்க இங்க இருந்து கிளம்புது. டிஸ்பிளே போர்டுல நம்ம ட்ரெயினுக்கான டிபார்ச்சர் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. வேற எந்த ட்ரெயினோட இது வைக்கல. உள்ள ஏதோ ஒரு ட்ரெயின் அரைவ் ஆகுதுங்க. என்ன ட்ரெயின் இது? எம்டியா அரைவாதுங்க. ஏதோ மெமு ட்ரெயின். பின்னாடி பெட்டிகள்ல ஆளுங்க இருக்காங்க. ட்ரெயின்ல பார்த்தா இது திருச்சி மயிலாடுதுறை பேசஞ்சர் அப்படின்னு சொல்லுது. 4வது பிளாட்ஃபார்ம்ல ஏதோ வண்டி அரைவாதுங்க. என்னன்னு பார்த்து போடுறேன். 4வது பிளாட்ஃபார்ம்ல அரைவாகிற வண்டி விழுப்புரம் மயிலாடுதுறை பேசஞ்சருங்க. நிறைய குருவி சத்தம் கேட்குது. ஆனால் குருவிகளை தான் ஸ்பாட் பண்ண முடியல. இந்த மரங்கள்ல எக்கச்சக்கமான சவுண்ட் வருதுங்க. என்ன தாமதத்தோட நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. ஸ்டார்ட்டான நம்ம வண்டியை திரும்பவும் நிறுத்திட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன் காம்பவுண்டுக்கு வெளியே பலாக்கா பாருங்க. சூப்பராக காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. மயிலாடுதுறை ஜங்ஷனுக்கு பாய் பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. பாய் பாய் மயிலாடுதுறை ஜங்ஷன். மயிலாடுதுறையிலேருந்து கிளம்புற நம்ம வண்டி பேரளம் போய் தாங்க நிற்கும். இங்கேருந்து பேரளம் 15 கிலோமீட்டரு. புறம் மயிலாடுதுறை பேசஞ்சர் கூட்டிகிட்டு வந்த P4 அதுதாங்க. அரக்கோணம் P4 பேரளம் லைன் என்டர் ஆகிட்டோங்க. டெல்டா தாங்க. இந்த மாதிரி வயல்வெளிகளை பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப அமைதியாக சாந்தியாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் யோகா டே செலிப்ரேஷனுக்காக என்னவோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்கூலில். நம்ம ட்ரெயின் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர்
ஹார்ன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கங்க. நம்ம வண்டி 40 கிலோமீட்டரை 1.5 மணி நேரத்தில் கவர் பண்ணுதுங்க. நடுவில் 5 ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடு 26 கிலோமீட்டர் தான். பஸ்ஸில் போனால் வேகமாக போயிடலாம். பட் இருந்தாலும் இந்த புது ரூட்டை ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்றைக்கி இந்த ட்ரெயினில் நம்ம ஜேர்னி பண்ணிகிட்டு இருக்கோங்க. இன்னொரு 2-3 மாதம் கழிச்சு வந்தால் இது எல்லாமே பச்சை பசேல்னு இருக்குங்க. இப்போ தான் வந்துட்டு பருவமழை தொடங்கியிருக்க காரணத்தினால ஒரு சில இடங்கள் மட்டும்தான் பச்சை பசேல்னு இருக்குது. அப்படியே அந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த பக்கம் சூப்பராக இருக்குங்க. இது வந்து மங்காநல்லூர் ஸ்டேஷனுங்க. பட் அபேண்டன்ட் ஸ்டேஷன் மாதிரி தெரியுது. இல்லைங்க, ஆள் இருக்காங்க. ஒரு சில ட்ரெயின் மட்டும் நிக்கலாம். ஹை ஸ்பீட்ல கிராஸ் பண்றவங்க 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கிராஸ் பண்றோம். அது ஒரு சின்ன ஸ்டேஷன். டைம் 9:55 ஆகுதுங்க. வெல்கம் டு பேரளம். ஒரு 15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பேரளம் ரீச் பண்ணியிருக்கோங்க. பேரளம் ஸ்டேஷனுக்கு விளைவே ஆட்டோவெலாம் நிறையா நிற்கிதுங்க. ஸோ இந்த ஸ்டேஷனில் நீங்கள் இறங்குற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ கிடைக்கும் விளைவே. இங்கே வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இருக்குங்க. சுயம்புநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோயிலை. மழை பெஞ்சிருக்க மாட்டிருக்குங்க. கொஞ்சம் தண்ணியாக ஈரமாக இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் பார்த்தோம்னா அது எம்டி தாங்க. இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் அதிகமாக ட்ரெயின் நிற்காத போல. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம் மேலே பில்லு முளைச்சிருக்கு. மக்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லைன்னா தான் இந்த மாதிரி பில்லு முளைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பேரளம் வழியே அதிகமாக கிராஸ் பண்ணுறவங்க இல்லை பேரளத்துலேருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த 2வது 3வது பிளாட்ஃபார்மில் ஏதாவது ட்ரெயின் நிற்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த பேரளம்ல இருந்து காரைக்கால் போகிற லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த லைனில் வர எல்லா ஸ்டேஷனும் சரி இந்த ரூட்டும் சரி நம்ம சேனலில் புதுசுங்க. இந்த லைனுக்கு பின்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வரலாற்று ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. இந்த ரூட்டுக்கு பின்னாடி பல வரலாற்று சிறப்புமிக்க சம்பவங்கள்லாம் இருக்கு. அதையெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டே இந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணலாங்க. முதல்ல இந்த பேரளம் காரைக்கால் லைனை 1898 ஓபன் பண்றாங்க. 1980களில் இந்த லைனை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன் க்ளோஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேரளம் காரைக்கால் திருநள்ளாறு இந்த ஸ்ட்ரெச்ல சாலை போக்குவரத்து நல்லானதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் சாலை பயன்படுத்தி போக ஆரம்பிச்சிட்டனால ரயில்ல வந்துட்டு அதிகமான மக்கள் போகிறது இல்லைங்களா. ஸோ அதனால வந்துட்டு யாருமே ரயிலை யூஸ் பண்றதில்ல அப்படின்னு இந்த லைனை 1980களுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரிக்குள்ளார கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு மேல இந்த ரயில்வே லைன் இருக்குங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் ரயில்வே லைன்ல இந்த பேரளம் காரைக்கால் ரயில்வே லைனும் ஒன்று. காரைக்கால் லைன் என்டர் ஆயிட்டோங்க. இது வந்து பேரளம்ல இருந்து வேற ஒரு இம்பார்ட்டன்ட் டெம்பிள் டவுனுக்கு போற லைனுங்க. அது என்னன்னு எனக்கு தெரியும். பட் இது வந்து உங்களுக்கான ஹோம்வொர்க். என்ன லைன் அது என்ன லைன் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம காரைக்கால் லைன்ல போலாம். கர்வை பாருங்க ஜி, வேற லெவல் கர்வுங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. வாவ். டைம் 10:10 ஆகுதுங்க. அம்பகரத்தூர் அப்படிங்கிற ஊர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் குட்டி தாங்க. பேரளம்ல இருந்து இந்த அம்பகரதூர் 8 கிலோமீட்டருங்க. இந்த 8 கிலோமீட்டர் ரயில்வே லைன்ல போட்டவங்க பிரிட்டிஷ்காரங்க. இந்த அம்பகரதூர்ல இருந்து காரைக்கால் 23 கிலோமீட்டருங்க. இந்த அம்பகரதூர் டு காரைக்கால் லைனை போட்டவங்க பிரெஞ்சுக்காரங்க. பிரெஞ்சு அண்ட் பிரிட்டிஷ் 2 பேரும் போட்ட ரயில்வே லைன்ல தான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி பிரான்ஸ்ல இருந்து பிரிட்டன் போற ஒரு ரயில்வே லைன்ல நம்ம ஜேர்னி பண்ணிருக்கோங்க. இன்டர்நேஷனல் ட்ரெயின் ஜேர்னி. இது வரைக்கும் நம்ம சேனல்ல அந்த வீடியோ போடலைன்னா இதுக்கப்புறம் அது வரும். ஆல்ரெடி போட்டிருந்தேன்னா மேல கார்டுல லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. அப்படி இது வரைக்கும் போடலைன்னா வெயிட் பண்ணிட்டே இருங்க, அந்த வீடியோ கூடி சீக்கிரம் வரும். பாரிஸ்ல இருந்து லண்டன் வரைக்கும் நம்ம ட்ரெயின் ஜேர்னி பண்ணிருக்கோங்க. டைம் 10:17 ஆகுதுங்க. அது பத்தக்குடி அப்படிங்கிற ஊர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இது நமக்கு 3வது ஸ்டாப்பு.
மயிலாடுதுறையிலேருந்து காரைக்கால் போகிற இந்த ட்ரெயின் ஜர்னிக்கான டிக்கெட் ரேட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 10 ரூபா தாங்க. 40 கிலோமீட்டருக்கு 10 ரூபா. இதுதான் நம்ம இந்தியன் ரயில்வேயோட மகிமைங்க. ரொம்ப சீப்பான டிக்கெட்டில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸ்டேஷன் ரொம்ப சின்ன ஸ்டேஷன் தாங்க. இதுக்கு முன்னாடி அம்பகரத்தூர் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் வந்தோம் இல்லைங்களா, அந்த ஊர் பேர் நான் கரெக்டாக படிச்சேனான்னு எனக்கு தெரில. ஏன்னா போர்டில் அம்பகரத்தூர்னு எழுதியிருந்தது, கூகுள் மேப்பில் ஆம்பகரத்தூர் அப்படின்னு எழுதியிருந்தது. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரில. கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே தாங்க இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் வெளியே எவ்வளோ வண்டிங்க நிற்குதுன்னு பாருங்கள். கோயில் பக்கத்தில் தான் இருக்கும் போலேங்க, அதனால தான் இத்தனை வண்டிங்க நிற்கிது. எல்லாம் கோயிலுக்கு போகிற கூட்டம் தாங்க. கோயில் கோபுரத்தை படம் பிடிக்க முடிந்தால் படம் பிடித்து உங்களுக்காக போடுகிறேன் தோழர்களே. டைம் 10:25 ஆகுதுங்க. வெல்கம் டு திருநள்ளாறு. கோயில் கோபுரத்தை எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், பட் அது கேமரால மாட்டல. இந்த ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸே கோபுரம் மாதிரி போட்டிருக்காங்க. அதுவே நல்லா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. வேலைப்பாடுகள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்கங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது திருநள்ளாறு ஸ்டேஷனோட 2வது பிளாட்ஃபார்மு. 2வது பிளாட்ஃபார்முக்கு வெளியே அப்படியே காடு தாங்க. கிரக கோயிலில் சனி பகவான் கோயில் இருக்க திருநள்ளாறு ரீச் பண்ணியிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கோயிலுக்கு 10 நிமிஷத்துல நடந்து போயிடலாம். 700 மீட்டர் தாங்க இங்க இருந்து. பாய் பாய் திருநள்ளாறு டெம்பிள். மயிலாடுதுறை போற பஸ்ஸுங்க. டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் ஒரு பில்டிங். இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க. திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தோடனேயுமே இந்த பில்டிங் இருக்குது. அதே மாதிரி இது என்ன கோயில் அப்படின்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஒரு கிடங்குங்க. காரைக்கால் டவுனுக்குள்ள என்டர் ஆகிட்டோம். டைம் 10:35 ஆகுதுங்க. காரைக்கோவில்பத்து அப்படிங்கிற ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த காரைக்கோவில்பத்து ஸ்டேஷன் வெளியே தான் காரைக்கால் பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. நான் அடுத்து இங்கிருந்து கும்பகோணத்துக்கு பஸ்ல போகலாம் அப்படின்னு இருக்கேன். அப்படின்னா நான் இங்க இறங்கினேன்னா எனக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கம். பட் இருந்தாலும் காரைக்கால் மெயின் ஸ்டேஷன் வரைக்கும் போய் பிளாக் என் பண்ணா ஒரு சாட்டிஸ்பாக்சனுங்க. அதனால நான் அப்படியே காரைக்கால் மெயின் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு திரும்ப ஆட்டோ பிடிச்சி இங்க வரலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம வண்டி நடுவில் நின்று எல்லா ஸ்டேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா வெறும் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் தாங்க. டக்குன்னு எடுத்துடுறாங்க. அதிகமான பேசஞ்சர்ஸ் ஏறின மாதிரி தெரில, இறங்கின மாதிரி தெரிலிங்க. இந்த திருநள்ளாறு ஸ்டேஷனில் தான் மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் இறங்கியிருப்பாங்க. அதை தவிர வேறு எந்த ஸ்டேஷன்லையுமே வந்துட்டு ஒரு 2 பேர் 3 பேர் தவிர ஏறியே இருக்க மாட்டாங்க, இறங்கியே இருக்க மாட்டாங்க. 2 பக்கம் வீடுக தாங்க இருக்குது. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. பிரிட்டிஷ்காரங்களும் பிரெஞ்சுக்காரங்களும் இந்த ரயில்வே லைன் போட்டாங்க அப்படின்னு சொன்னா இல்லைங்களா, அவங்க இந்த ரயில்வே லைன் போட்டப்போ மீட்டர் காசுல தான் போட்டிருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த மீட்டர் காசை பிராட்காஜா மாத்திர ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் செய்யப்பட்டு ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி தான் இந்த பிராட்காஜ் கன்வர்ஷன் முடிஞ்சு திரும்ப இந்த லைனை ஓபன் பண்ணியிருக்காங்க. 10:40 ஆகுதுங்க. வெல்கம் டு காரைக்கால். ஒரு 25 நிமிஷம் முன்னாடியே நம்ம காரைக்கால் ரீச் பண்ணிட்டோங்க. இவ்வளவு ஸ்பீடா வருவாங்க நான் எதிர்பார்க்கல. எப்படி ஒரு 11 மணி மாதிரி தான் ரீச் ஆவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் பரவாயில்லைங்க. சிங்கிள் லைனு, அது போக எந்த ட்ரெயின் டிராபிக், அது போக வேற எந்த ட்ரெயினும் இல்லாத காரணத்தினால நம்ம சீக்கிரமாவே ரீச் ஆயிட்டோம். காரைக்கால் ஜங்ஷன் முதல் பிளாட்ஃபார்ம்ல நம்ம அரைவாயிருக்கோங்க. காரைக்கால் ஜங்ஷன் சொல்லிட்டேன், சாரி. காரைக்கால் ஸ்டேஷன் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல நம்ம அரைவாயிருக்கோம். திரும்ப இந்த ட்ரெயின் கொஞ்ச நேரத்திலேயே இங்கேருந்து கிளம்பி மயிலாடுதுறைக்கு பேசஞ்சராக போகும். ஸ்டேஷனில் கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க. கூட விளாக் செய்கிற மற்ற நண்பர்கள்லாம் காரைக்கால்ல இருந்து பேரளம் வரைக்கும் இப்படி தான் வந்துட்டு விளாக் பண்ணி போட்டிருக்காங்க. பேரளம்ல இருந்து காரைக்கால் வரைக்கும் யாரும் விளாக் பண்ணல, ஆப்போசிட் ரூட்ல. அதனால தான் நான் ஆப்போசிட் ரூட்ல வந்து விளாக் பண்ணியிருக்காங்க.
அதாங்க ஒரு சூப்பரான vlog எண்டுக்கு வருது. இது ஒரு சின்ன vlog-ஆ இருந்தாலும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த vlog கும்பகோணத்துல இருந்து வருங்க. அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். காரைக்கால் ஸ்டேஷனையும் ரெனோவேட் பண்ணிட்டாங்கங்க. கடைசியா நம்ம இங்க இருந்து ஜர்னி பண்ணப்போ சொல்ல கட்டிட்டு இருந்தாங்க.